Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.5ல 4th sum. An engineer designs a satellite dish with a parabolic cross section. ஸோ ஒரு parabolic சைஸில் ஒரு சேட்டலைட் உருவாக்குறாங்க. The dish is 5 meter wide at the opening. அதாவது அதோட ஓப்பனிங் வந்து டோட்டலாக 5 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஆரிஜினை சென்டராக எடுத்துருக்கனால இதை ஈக்குவல் ஹாஃபாக பிரித்து இதை 2.5 2.5 அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்புறம் the focus is placed 1.2 மீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். அதாவது 0,0லேருந்து 1.2 மீட்டர் தள்ளி தான் ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன கேட்டிருக்காங்க, பொசிஷன் அ கோஆர்டினேட் சிஸ்டம் வித் த ஆரிஜின் அட் த வெர்டெக்ஸ் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த பேரபோலாஸ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அண்ட் ஃபைண்ட் அன் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏயோட வேல்யூ இருக்குது, a is equal to 1.2. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. இது ஓப்பன் ரைட் வேர்டுங்கிறனால இதோட ஈக்குவேஷன் y² = 4ax. அதாவது 4 × 1.2 × x. ஸோ y² = இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4.8x வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சேட்டலைட் டிஷ் அட் த வெர்டெக்ஸ். அதாவது இந்த லென்த்லேருந்து இந்த லென்த் வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் டெப்த்து. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொத்த டிஸ்டன்ஸையும் நான் x1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஹைட்டை 2.5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது இந்த பேரபோலாவில் இருக்க ஒரு பாயிண்ட்டுங்கிறனால இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அட் x1, 2.5 என்ன ஆகும், 2.5 the whole square equal to x1 into 4.8ன்னு வரும். ஸோ 2.5 the whole square என்ன, 6.25. இது டிவிஷனில் வந்துடும் by 4.8 equal to x1. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1.3 வரும். அப்போ டெப்த் ஆஃப் த சேட்டலைட் என்ன, 1.3 மீட்டர்.